பாஸ் கண்மணி 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 பாருமா கண்மணி இங்க பாருமா டாடி திருடா பாருமா கண்மணி 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 நான் தெரியல உனக்கு கண்மணி ஏய் யாரா நீ ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா நீங்க என்ன பண்ற கார்த்திக்? அத விட கண்மணி எங்கடி? நம்ம கண்மணி எவனோ தூக்கிட்டு போயிட்டான் கார்த்திக். நான் அவனுக்கு பால் ஆத்திட்டு இருந்தேன். என் போனை வச்சு விளையாடிட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தா. பால் ஆத்திட்டு பார்த்தா பாப்பாவை காணோம்டா. நான் ஓடி போய் பார்த்தேன். அதுக்குள்ள அவன் பாப்பாவை தூக்கிட்டு ஆடிட்டான்டா. அவனை துரத்திட்டு நான் பின்னாடியே வந்தேன். அவன் இந்த பக்கம் தான் வந்தான். வந்து பார்த்தா நம்ம கார் இங்க நிக்குது. அப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு கார்த்திக். என் கண்மணி எனக்கு வேணும்டா. என் கண்மணி எனக்கு வேணும். நம்ம கண்மணி நமக்கு வேணும். கண்ணம்மா கார்த்திக் கண்ணம்மா கார்த்திக் கண்மணி நம்ம கண்மணி 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 கார்த்திக் 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 நம்ம கண்மணி எங்கடா இருக்கா கார்த்திக்? நம்ம கண்மணி எங்க இருக்கா கார்த்திக்? அவளுக்கு என்னாச்சு கார்த்திக்? எனக்கு என் கண்மணி வேணும் கார்த்திக். எனக்கு என் கண்மணி வேணும். எனக்கு என் கண்மணி வேணும் கார்த்திக். கண்ணம்மா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு சாயங்கிலியே சாஞ்சாடு. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? குத்து விளக்கே சாஞ்சாடு. கோயில் புறாவே சாஞ்சாடு. இங்க தர கார்த்திக். இங்க பாரு. வெல்கம் பேபி. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? காசு பணம் சொத்து எது வேணாலும் கொடுக்கறேன்டா. என் கண்மணி எனக்கு குடுறா. காசு பணம் சொத்தா உனக்கு எவ்வளவு வேணும்? நான் தரேன். நம்ம கான்செப்டே புரிஞ்சுக்க மாட்டேடா. இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தான்னு வையன், அவங்க இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. என் பிள்ளைக்கான நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. இப்ப சொன்னியே இது பாயிண்ட். உன் கண்மணிக்காக என்ன வேணா பண்ணுவல்ல? நீ என்ன பல்ல கடிக்கிற கார்த்தி? அவ்வளவு கேவலமான இல்லப்பானா? சரி, நான் என்ன பண்ணணும்? முதல்ல கிச்சன் போ. கிச்சன் போடா.
சரி போறேன் போறேன். கிச்சன் போனியா? நான் வந்துட்டேன். அங்க அங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற ரெண்டாவது டிராவர் திறந்தையா? பார்த்துட்டே இருக்காத கார்த்திக், ஏடு. எடுத்தியா? எடுத்துட்டு நேரா டிவி முன்னாடி வா. வா கார்த்திக், என்னடா பண்ற? குழந்தைக்கு முன்னாடி துப்பாக்கி வச்சுட்டு. இப்போ நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். இப்போ அந்த கத்தியால உன் பொண்டாட்டிய சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி கொல்லணும். இதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வைய, உன் பொண்ணோட மண்டை செதறிடும். பொண்டாட்டி கொள்ளுவேன். துப்பாக்கி இருக்கு, தயவு செஞ்சு துப்பாக்கி இருக்கு. நான் எப்படி அவளை கொள்ளுவேன்? சத்தியமா என்னால கொல்ல முடியாதா? எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை 2 பேருமே முக்கியம்டா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். ஓகே? என்ன கார்த்தி, லூஸ் ஆயிட்டியா? உன் பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிவி தேவை. இதை ஒஸ்ட் என்ன பண்ண போற? யோசி கார்த்திக். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை 2 பேரும் முக்கியம். ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். நம்ம கான்செப்டுக்கே அகைன்ஸ்டா கேக்குறே கார்த்தி. ஓகே, இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துக்கு கரெக்டா 3 நிமிஷத்துல நீ வர. அப்படி நீ வந்துட்டனா உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். நீ 3 நிமிஷத்துக்குள்ள வரலன்னு வையேன், அடுத்த செகண்ட் டிவி முன்னாடி வந்து நிக்கிற. அப்படி நிக்கல போயாம சொல்லிட்டு இருக்க முடியாது கார்த்தி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ரன். சரி சரி சரி. ஹே, என்னடா இன்னும் டிவியை பார்த்துட்டு இருக்க? இந்த வீட்டில் தான் இருக்கேன். வா வந்து போடா. சரி, நான் வரேன். கார்த்திக்